Namaste children. Today we are going to see about trial balance theory part. So with that, I'm going to start the presentation. Just a second. Namaste students, this is Karthik Srinivasan, your accountancy and commerce teacher. Today we are going to discuss about trial balance. Trial balance is a statement containing the debit and credit balances of all ledger accounts on a particular date. It is arranged in the form of debit and credit columns placed side by side and prepared with the object of checking the arithmetical accuracy of entries made in the books of accounts and to facilitate preparation of financial statements. அதாவது இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டெபிட்டு கிரெடிட்டு டிரான்சாக்ஷன்ஸ் போடுறோம். டெபிட்ல செலவுகள், கிரெடிட்ல வரவுகள் அப்படின்றத நம்ம எழுதுறோம். இதுல நம்ம லெட்ஜர் போட்டோம் இல்லையா, அந்த லெட்ஜர்ல இருந்து பேலன்சஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியா ஒரு அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்றோம். அதுக்கு பேர் தான் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸோட சம்மை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா லெட்ஜர்ல வந்த பேலன்சஸ். அது டெபிட் சைட்லனா வந்திருக்கலாம், இல்லை கிரெடிட் சைட்லனா வந்திருக்கலாம். டெபிட் சைடில் வந்த பேலன்சஸ் எல்லாமே டெபிட்ல தான் எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக்கல் அக்யூரசிக்காக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அரித்மேட்டிக்கல் அக்யூரசி எப்படி அச்சீவ் ஆகுது? டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் ஒன்னா டேலி ஆயிடுச்சுன்னா நம்மளோட அரித்மேட்டிக்கல் அக்யூரசி ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். கரெக்டாக லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்கோன்றது அர்த்தம். அதுக்காக தான் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். Need for preparing trial balance. 1. To test the arithmetical accuracy. 2. It helps in preparing financial statements. 3. It helps in locating errors. 4. It helps in making comparison and making adjustments. ஓகே, இதுல முதல்ல டு டெஸ்ட் த அரித்மேட்டிக்கல் அக்யூரசி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அரித்மேட்டிக்கல் அக்யூரசி எப்படி ப்ரூவ் ஆகுது? டெபிட் கிரெடிட்டும் ஒன்னா இருந்ததுன்னா நம்மளுக்கு அரித்மேட்டிக்கல் அக்யூரசி ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் எதை சொல்கிறாங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸை தான் சொல்கிறாங்க. இதில் 3 செக்மெண்ட் உண்டு. ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் உண்டு. இது ஈஸியாக நம்ம எரர்னா தவறுகள் என்னென்ன செஞ்சுருக்கோன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்றது தான். இட் ஹெல்ப்ஸ் இன் லொக்கேட்டிங் த எரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெபிட் சைடில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்திருக்கலாம், கிரெடிட் சைடில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்திருக்கலாம். அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு டெபிட் சைடில் வந்ததுன்னா நம்ம செலவுகளை விட்டுட்டோம். அதே கிரெடிட் சைடில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்ததுன்னா நம்ம ஏதோ ஒரு வரவு கணக்கை விட்டுட்டோம் அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் எரர் ஈஸியாக ஸ்பாட் அவுட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இட் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் கம்பேரிசன் அண்ட் மேக்கிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். கம்பேரிசன் அதாவது வரவுகள் எவ்வளோ வந்திருக்கு, செலவுகள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற ஒரு கம்பேரிசன் பண்ணால் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு? வரவு ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதே மாதிரி செலவுகள் கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லாபம் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அப்படின்றது தான் இந்த நீட் ஃபார் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். Definition of trial balance. According to J.R. Butley-Boy, a trial balance is a statement prepared with the debit and credit balances of the ledger accounts to test the arithmetical accuracy of the books. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷனில் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஏன் இது மாதிரி சொல்லியிருக்கோம் அப்படின்னா டெபிட் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னாலும் கஷ்டம்,
கிரெடிட் மட்டுமே ஜாஸ்தியாக இருந்தாலும் கஷ்டம். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வரவுகளுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கணும், செலவுகளுக்கு ஏற்ற வரவு இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து ஜேஆர் பேட்லி பாய் அப்படின்றவர் குறிப்பிட்டிருக்கார். சரிங்களா? இது வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படின்னு. அப்போ ரெண்டு சைடுமே கரெக்டாக டேலி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வெயிட்டை பற்றி கொடுத்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். Features of trial balance. Following are the features of trial balance. 1. Trial balance contains the balances of all ledger accounts. 2. It is prepared on a specific date. That is why the word as on is used at the top. 3. When double entry system is followed, the totals of the debit and the credit columns of the trial balance must be equal. Thus, trial balance helps to check the arithmetical accuracy of entries made in the books of accounts. 4. If there is a difference between the totals of debit column and credit column of the trial balance, it is an indication of errors being committed somewhere. 5. If both the debit column and the credit column of the trial balance have the same total, it does not mean that there is no mistake in accounting, since some errors are not disclosed by the trial balance. ஓகே, இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், ஃபீச்சர்ஸ்னா சாராம்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரையல் பேலன்ஸில் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸில் என்னென்ன பேலன்சஸ் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதுனா அதுக்கு பேர் ட்ரையல் பேலன்ஸோட ஃபீச்சர்ஸ் அப்படின்றத நம்ம முதல் பாயிண்ட்ல பார்க்குறோம். சரிங்களா? ரெண்டாவது வந்து இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் த ஸ்பெசிஃபிக் டேட். ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால தான் அது தலைப்புலேயே பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் அப்படின்றது தலைப்பில் நம்ம கொடுக்குறோம், ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால் அது வந்து செகண்ட் ஃபீச்சர் அப்படின்றத சொல்கிறோம். அப்புறம் இது வந்து when double entry system is followed, டபுள் என்ட்ரி அப்படின்னும் போது each debit has corresponding credit and each corresponding credit has corresponding debit vice versa அப்படின்றது. இது ரெண்டுமே அதாவது செலவுகளும் வரவுகளும் எக்ஸாக்டாக ஒரே பேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ப்ரூவ் ஆகுது அப்படின்றது தான் மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட்டு, இன்கேஸ் சப்போஸ் டெபிட் சைட்லேயோ இல்லை கிரெடிட் சைட்லேயோ ஏறக்குறைய அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் கணக்கு போட்டதில்ல அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். சரிங்களா? அதனால் இது வந்து எக்ஸாக்டாக இருக்குன்றது நம்ம நினைக்கக்கூடாதுன்றது தான் அஞ்சாவது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக டேலி ஆகும். ஏன் டேலி ஆகும் அப்படின்னா ஒரு செலவை விட்டுருப்போம், ஒரு வரவையும் விட்டுருப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் டெபிட் சைடில் வேஜஸ் 1000 rupees வந்திருக்கு. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அது ஒரு 1000 rupees வந்திருக்கு. ஸோ டெபிட்டில் ஒரு 1000 இல்லை, கிரெடிட்டில் ஒரு 1000 இல்லை. அப்போ டேலி ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேலி ஆகும். அது ஏன்னா இதில் எரர் டிஸ்க்ளோஸ்டு பை ட்ரையல் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது, எரர் நாட் டிஸ்க்ளோஸ்டு பை ட்ரையல் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்படின்றது தான் அந்த அஞ்சாவது பாயிண்டில் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். ஸோ we'll move on to the next slide. Features of trial balance. For Objectives of trial balance பார்ப்போம். objectives of preparing trial balance. 1. To test the arithmetical accuracy. 2. It is the basis for preparing final accounts. 3. It helps in locating the errors. 4. It gives us the summarized information of ledger accounts. ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ்னு சொல்லும்போது முதல் பாயிண்ட் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. ரெண்டாவது பாயிண்ட்டு, இதுதான் வந்து முதல் சோர்ஸ் எதுக்கு, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் தான் வந்து கொஸ்டின்னு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் போட்டுட்டா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். இது மூணாவது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஈஸியாக நம்ம எரர்ஸை வந்து லொக்கேட் பண்ணிட முடியும். நாலாவது பாயிண்ட் சம்மரைஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட். இப்போ தனித்தனியாக ஒரு லெட்ஜர் பார்க்கும்போது பெருசாக இருக்கும். அதனால இது எல்லாத்துலேயும் அந்தந்த ஹெட்டிங் கொடுக்குறோம் இல்லையா, லெட்ஜருக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும், அந்த நேமில் மட்டுமே ஒரு தலைப்பு கொடுத்து அது எவ்வளோ அமௌண்ட்டுன்றது மென்ஷன் பண்ணுறதுனால சம்மரைஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் we'll see the limitations. Limitations of trial balance. The following are the limitations of trial balance. 1.
It is possible to prepare trial balance of an organization only if the double entry system is followed. 2. Even if some transactions are omitted, the trial balance will tally. 3. Trial balance may tally even though errors are committed in the books of account. 4. If trial balance is not prepared in a systematic way, the final accounts prepared on the basis of trial balance may not depict the actual state of affairs of the concern. 5. Agreement of trial balance is not a conclusive proof of arithmetical accuracy of entries made in the accounting records. This is because there are certain errors which are not disclosed by trial balance, such as complete omission of a transaction, compensating errors, and error of principle. அதாவது லிமிடேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இட் இஸ் பாசிபிள் டு ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஒன்லி டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் ஃபாலோட். டெபிட் கிரெடிட் டிரான்சாக்ஷன்லாம் போட்டு பண்ணால் மட்டுமே இந்த ட்ரையல் பேலன்ஸஸ் போட முடியும், அப்படி இல்லைன்னா போட முடியாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஈவன் இஃப் சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஒமிட்டட் ட்ரையல் பேலன்ஸ் வில் டேலி. ஏன்? டெபிட் சைடில் ஒரு டிரான்சாக்ஷனும் கிரெடிட் சைடில் ஒரு டிரான்சாக்ஷனும் நம்ம விட்டுட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ் வந்து ஒரு 1000 ருபீஸு, கமிஷன் ரிசீவ்டு கிரெடிட் சைடில் அது ஒரு 1000 ருபீஸு. ஸோ ரெண்டுமே நம்ம போடல அப்படின்னா அப்போவும் அக்கௌண்ட்ஸ் டேலி ஆகுமானா டேலி ஆகும். அது ஒரு டிராபேக்காக இருக்குது அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கணும். மூணாவது பாயிண்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸ் மே ஈவன் டேலி தோ எரர்ஸ் ஆர் கமிட்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். தப்பு போட்டு தப்பாக கணக்கு பண்ணியிருந்தா கூட சில டைம் வந்து டேலி ஆகுது. இப்போ சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி டேலி ஆகிடும். அது ஒரு பிரச்சனையாக இருக்கு அப்படின்றது அந்த மூணாவது பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. நாலாவது பாயிண்ட்ல, இஃப் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் இன் அ சிஸ்டமேட்டிக் வே, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் prepared on the basis of trial balance may not depict the actual state of affair. அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஒரு ட்ரையல் பேலன்ஸ் நம்ம போடுறோம், அதில் தப்பு தவறாக போட்டிருக்கோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக ப்ராஃபிட் வந்தது, லாஸ் வந்தது, நம்மளோட எக்ஸாக்ட் ஃபைனான்சியல் பொசிஷன் என்னன்றது சரி வர தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு எரர் ஆஃப் ஒமிஷன் பண்ணியிருக்கலாம், எரர் ஆஃப் பிரின்சிபல் பண்ணியிருக்கலாம். சார் இப்போ சொல்லுங்க, எரர் ஆஃப் ஒமிஷன்னா கம்ப்ளீட்டாக விட்டுறது கம்ப்ளீட் ஒமிஷன், பார்ஷியலாக ஒரு செக்மெண்ட் மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ அது வந்து பார்ஷியல் ஒமிஷன். அதே மாதிரி எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னும் போது டெபிட்ல போட வேண்டியதை கிரெடிட்ல எழுதிருந்தோம், கிரெடிட்ல போட வேண்டியதை டெபிட்ல எழுதி மாற்றி மாற்றி எழுதியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரிலாம் வர்றதுனால நம்மளுக்கு ட்ரூ ஃபைனான்ஷியல் பொசிஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் அ கன்க்ளூசிவ் ப்ரூஃப். இப்போ டெபிட் கிரெடிட் போட்டு எக்ஸாக்டா டேலி ஆனாலும் கூட ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ட்ரையல் பேலன்ஸ் மூலியமா டிஸ்க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா எரர் ஆஃப் ஒமிஷன் இருக்கு, காம்பன்சேட்டிங் எரர். காம்பன்சேட்டிங் எரர்னா டெபிட்ல ஒரு ஆஸ்பெக்ட் விட்டுட்டோம், கிரெடிட்ல ஒரு ஆஸ்பெக்ட் விட்டுட்டோம், அப்போ ரெண்டுமே ஒரே அமௌண்ட்ல இருக்கு அப்படின்னா காம்பன்சேட் ஆயிடுச்சு, நாளைக்கு தீனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு டெபிட் ஆஸ்பெக்ட் இல்லை, ஒரு கிரெடிட் ஆஸ்பெக்ட் இல்லை, ரெண்டுமே காம்பன்சேட் ஆகி போச்சு, அதனால எக்ஸாக்ட் ஃபைனான்சியல் பொசிஷன் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். Methods of preparation of trial preparing balance. trial balance. A trial balance can be prepared in the following methods. 1. Balance method. In this method, the balance of every ledger account, either debit or credit, as the case may be, is recorded in the trial balance against the respective accounts. The balance method is widely used as it helps in the preparation of financial statements. 2. Total method. Under this method, the total amounts on the debit side of the ledger accounts and the total amounts on the credit side of the ledger accounts are ascertained and recorded in the trial balance. This method is not commonly used as it cannot help in the preparation of financial statements. 3. Total and balance method. This method is a combination of both total method and balance method. Under this method, 4 columns are provided, namely 1.
Totals of debit side of the ledger accounts. 2. Totals of the credit side of the ledger accounts. 3. Debit balances of ledger accounts, and 4. Credit balances of the ledger accounts. This method is not in practice. அதாவது பேலன்ஸ் மெத்தட்னும் போது இப்போ நம்ம போட்டோம் இல்லையா சம்ம டெபிட் சைடு கிரெடிட் சைடு போட்டால் அது வந்து பேலன்சிங் மெத்தட் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் டோட்டல் மெத்தட் அப்படின்னும் போது இந்த மெத்தட் வந்து நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஏன்னா this method is commonly used as it cannot help the preparation of financial statement. Financial statement போடுறதுக்கு இந்த டோட்டல் மெத்தட் யூஸ் ஆகிறது இல்லை. மூணாவது மெத்தட் வந்து பேலன்ஸ் மெத்தடும் டோட்டல் மெத்தடும் சேர்ந்து போடுறது. சரிங்களா? இந்த மெத்தட் வந்து இப்போ ப்ராக்டிஸ்லேயே கிடையாது அப்படின்றது மூணாவது பாயிண்ட்ல சொல்கிறோம். சரிங்களா? With that the chapter is over. Thank you children.